வணக்கம் மாணவர்களே. இன்றைய தமிழ் மொழி பாடத்தில் நாம் அலுவல் கடிதத்தை வாசிக்க உள்ளோம். மாணவர்கள் பாடநூல் பக்கம் 106 திறந்து கொள்ளவும். சரி. செயலாளர், செம்பங்கி குடியிருப்பு பகுதி, அலோர் மாவட்டம், 7135 அலோர் கஜா, மலாக்கா. இவங்க தான் இந்த கடிதத்தையே எழுதுறாங்க. யாரு? செம்பங்கி குடியிருப்பு பகுதியின் செயலாளர். சரியா? அதனாலதான் அவரோட முகவரி மேல இருக்கு. யாருக்கு எழுதுறாங்க? கீழே உள்ள முகவரி இருக்கு பாருங்கள, அவங்களுக்கு தான் எழுதுறாங்க. யாருக்கு? நகராண்மை கழக தலைவர், அலோர் மாவட்டம், 7135 அலோர் காஜா, மலாக்கா. சரியா? செம்பங்கி குடியிருப்பு பகுதி செயலாளர் நகராண்மை கழக தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார். சரியா? எத்தனாம் தேதி எழுதுறாரு? 6ஆம் தேதி ஜூலை 2020 அன்று எழுதுகிறார். மதிப்பிற்குரிய ஐயா, குப்பை தொட்டிகளை புதிதாக மாற்ற வேண்டுகோள். என்ன விஷயமா அவர் இந்த அலுவல் கடிதத்தை எழுதுறாரு? குப்பை தொட்டிகளை புதிதாக மாற்ற வேண்டுகோள். சரி பாருங்க. வணக்கம். செம்பங்கி குடியிருப்பு பகுதியில் வாழும் மக்களாகிய நாங்கள் சில வேண்டுகோள்களை தங்கள் பார்வைக்கு வைக்கிறோம். முதல் பத்தியில வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? செம்பங்கி குடியிருப்பு பகுதியில வாழ்றவங்க சில வேண்டுகோளை நகராண்மை கழக தலைவர் பார்வைக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பத்தி பாருங்க. எங்கள் குடியிருப்பு பகுதியில் சுமார் 260 வீடுகள் உள்ளன. அவங்களோட குடியிருப்பு பகுதியில ஏறக்குறைய 260 வீடுகள் இருக்குதாம். எங்களின் வீடுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன் அளிக்கப்பட்ட குப்பை தொட்டிகள் அனைத்தும் பழுதடைந்த நிலையில் உள்ளன. இவங்க வீடுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி குப்பை தொட்டிகள் வழங்கியிருக்காங்க. அது அனைத்தும் பழுதடைந்த நிலையில் இருக்குதாம். சரியா? இதனால் நாங்கள் குப்பைகளை கொட்டி சரியான முறையில் மூட முடியவில்லை. அது பழுதடைந்த நிலையில இருக்கிறதுனால குப்பையை கொட்டி சரியா மூட முடியலையா. இதன் விளைவாக கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. இதனால என்ன வருதான்? கொசுக்கள் நிறைய வருதான். சரியா? நிறைய உற்பத்தி ஆகுதான். அடுத்த பத்தி, துர்நாற்றம், குப்பைகளில் மொய்க்கும் ஈக்கள் போன்றவற்றினால் இங்கு வசிக்கும் பலருக்கு அடிக்கடி நோய்கள் உண்டாகின்றன. துர்நாற்றம்னா என்னது? நாத்தடிக்கிறது. ஆமா தானே? குப்பைனா என்னது? துர்நாற்றம் வீசும் தானே? துர்நாற்றம், அப்புறம் குப்பைகளில் மொய்க்கும் ஈக்கள். சரியா? குப்பை இருந்தாலே அங்க கண்டிப்பா ஈக்கள் நிறைய வரும். இதனால அங்க வசிக்கிற நிறைய பேருக்கு அடிக்கடி நோய்கள் வருதாம். சிறு குழந்தைகளும் பலவித நோய்களுக்கு ஆளாகின்றனர். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் நிறைய நோய்கள் வருதாம். சுகாதாரம் பாதிக்கப்படுவதால் எங்களின் அன்றாட வாழ்க்கையும் சீராக இல்லை. அவங்களோட என்னது? சுகாதாரம்னா என்னது? அவங்களோட இந்த சுத்த பிரச்சனை எல்லாம் வர்றதுனால அவங்களோட அன்றாட வாழ்க்கை சீராக இல்லையாம். எனவே தயை கூர்ந்து எங்கள் வசிப்பிட பகுதிக்கு புதிய குப்பை தொட்டிகளை மாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்ன சொல்றாங்க? அதனால அவங்களோட வசிப்பிட, அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு புதிய குப்பை தொட்டிய கேட்டிருக்காங்க. சரியா? உங்களது சேவைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. இங்கனம் மாதவன் தாப்பே கந்தன். யார் அவரு? செயலாளர், செம்பங்கி குடியிருப்பு
பகுதி. சரியா? அவங்களுக்கு குப்பை தொட்டி புதிதாக வேணுமா? அதனால ஒரு அலுவல் கடிதம் எழுதி நகராண்மை கழக தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா மாணவர்களே? இதுதான் அலுவல் கடிதம். சரி, நம்ம படிச்சிட்டோம். உங்களோட வேலை என்னன்னா, இந்த கடிதத்தை சரியா இந்த அலுவல் கடிதத்தை உங்களுடைய கட்டுரை புத்தகத்தில் பார்த்து எழுதவும். சரியா? கட்டுரை 1ல் பார்த்து எழுதவும். சரியா? எழுதிட்ட பிறகு எனக்கு அத புகைப்படம் எடுத்து அனுப்புங்க. சரியா? சரி, அவ்வளவுதான் இன்றைய நமது தமிழ் மொழி பாடம். நன்றி மாணவர்களே.